என்ன பேர் உங்களுக்கு? தமிழ் செல்வி. ஆகா, உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. சொல்லுங்க. நான் தர்மபுரியில இருந்து வரேன். ஒருத்தங்கள லவ் பண்ணேன். ஒரு பொண்ணை பார்க்குறேன், வேற ஒரு பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 19. என்ன என்ன எழவி அது? எனக்கு அது லவ்னு எனக்கு தெரியல மேம். அவங்க இவர் தான் முரளியா? இவங்க யார் நீ? ஏன் சிரிக்கிற? ஓ, அந்த பாலக்காரன் சொன்னானே அவன் தம்பி நீதானா? இந்த பாலக்காரன் தான் முடியும். என்னப்பா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கல்யாணம் என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பெங்களூர் போகணும், ஒரு 5 நாள் இருக்கணும் அப்படின்னாங்க. அவங்களுக்கே தெரியும், ஓட்டிட்டு இந்த வண்டியை விற்றுட்டு சரி வந்துட்டாங்க நம்பி. 12 மணிக்கு கிளம்பி வந்தாங்க. எனக்கு சொன்னதே 10 மணிக்கு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நான் மதத்து என்னம்மா பண்ணணும்னு மட்டும்தான் நான் கேட்டேன். கேட்டதுக்கு இவங்க வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் செத்துருவேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்கள் பேசினப்ப வந்து செத்துருவோம் இந்த பொண்ணுக்கு உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் மேடம். நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவார். லவ் பண்ணாமையா ஷெட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க? மேடம் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஷெட்டுக்கு கேளுங்க மேடம். நானே கூப்பிட்டேனா? நானே கூப்பிட்டேனா? இல்ல பேரு மூர்த்தி அண்ணா. மூர்த்தி அண்ணாவையும் என்னவையும் போண்டா அண்ணாவா அது? அவங்க போண்டா கடை வச்சிருக்கிறதுனால அவங்கள போண்டான்னு தான் மேம் சொல்லுவாங்க. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. பயப்படாம உட்காருங்க. அவ பாருங்க என்ன தைரியமா உட்காந்துருக்கா. ஒண்ணும் பண்ண மாட்டோம். என்ன பண்ண போறோம் நாங்க உங்களை? You give man, why me? இல்லை மேடம். சரி, தமிழ் செல்வி அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். போனதுமே இவங்க வீட்டுல ஒரு 20 லேடிஸ் இருந்தாங்க மேம். போட சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டோன்ட்டு இப்படியே கிளம்பு, தாலியை கழட்டி கொடுத்துட்டு நாங்க பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் அங்கே தான் இருந்தேன். இந்த அண்ணாங்க எல்லாரும் எனக்கு கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த அண்ணாங்கெல்லாம் அங்கே முன்னாடி இருந்தாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் அவங்க ஆளுங்களே இருக்காங்க. சொந்தக்கார வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க. இவங்க சொந்தக்கார வீட்டுல கொண்டு போய் தங்க வச்சாங்க. எங்களை தங்க வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க மேம், அவங்க கூட என்ன பண்ணாங்க மேம், எனக்கு தோசை எல்லாம் சுட்டு போட்டாங்க. என்னால அந்த அப்படின்னு சொன்னவொடனே இவங்களுக்கு ஒஷூர் அவங்க அக்கா கூட்டு போய் காமி ஒரு ஆப்பிள் வாங்கி அந்த எடுத்துக்கின்னு உன்னை என் தாலியறா நீ அடுத்துன்னு சாவுடா அந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாங்களா மேடம்? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ அடுத்துன்னு சாவுடா. உண்மைதான், கடவுள் சத்தியமா நான் சொல்றது உண்மைதான். நீங்க அடிச்சு சொல்லுங்க. என் மேல சத்தியமா உண்மை. தாலியை கழட்டிக்கோ, தாலியை கழட்டி. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கண்ணத்துக்கு 2 அடி அடிச்சேன். எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கு அப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எதுக்கு அப்படி பண்ண? எனக்கு உங்க தாலி தானே கேக்குறேன். நீ கரெக்டான வந்தானே வந்து தாலி எடுத்துக்கோ. நான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அடுத்த நாள் காலையில பார்த்தா இவங்க பிரிக்கிறவங்க சைலண்டா எல்லாம் கதவெல்லாம் சாத்தி விட்டு எங்களை உள்ள விட்டு போயிட்டாங்க. ஜாதி தான் மேம் இவங்க சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க இந்த வரைக்கும் சொல்லல மேம். அடிச்சு சொல்றேன், இது வரைக்கும் அவங்க ஜாதி பத்தி பேசினது இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க மேம், உனக்கு எனக்கு குழந்தை நைட்டு சொல்றாங்க. அதனாலதான் இலையில சாப்பாடு போட்டாங்களா? மேம் இவங்க வீட்டுல போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போயிட்டு இவங்க வீட்டுல உடனே எங்க வீட்டுக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டாங்களா. இங்க வந்து அவங்க வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் எங்க அப்பாவெல்லாம் வர சொல்லிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயம். வெயிட் பண்ணாங்க சாயந்தரம் வரை. இவங்க என்ன சொல்றாங்க, வாழ்றேன்னு சொல்றாங்களான்னு வெயிட் பண்ணாங்க. இவங்க கதை விட்டு அனுப்புறாங்க. இத்தனை லட்சம் கொடுத்து எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்து பிரிக்கிறேனே தவிர 1 ரூபாய் கூட என்னது அவ கூட சேர்ந்து வாழ முடியாது. பாருங்க, 1 பவுன் தாலி போட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாச்சு. நான் போட்ட ஒரு கொஞ்சம் கூட என்கிட்ட நகையே இல்லை. ஒரே ஒரு ரிங்கு மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். இவங்க பண்ணாங்க எனக்கு 12,000 ரூபாய் கொடுத்து பட்டு புடவை எடுத்து அவங்க வீட்டுல யாருமே இல்லாத வீட்டுல யாருமே யோசிச்சு பார்க்காத மாதிரி பண்ணாங்க கல்யாணம். இவங்கதான் வேலை செய்யறாங்க. தம்பி மெக்கானிக் வேலை. நீங்க தான் எல்லாம் செஞ்சீங்களா? பட்டு புடவை வந்து ட்ரெஸ்ஸும் எதுவுமே இல்லாமல் வந்தாங்க. ட்ரெஸ்ஸும் எடுத்தாங்க. பழைய பேண்ட்டு இருந்துச்சு, ஒரு ஷர்ட்டு மட்டும் தான் மேடம் எடுத்தேன். வேற என்னங்க பிரச்சனை? இப்ப நிலைமை என்ன? கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன். பேசுங்க. பானிபூரி அண்ணா சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? என்னன்னா இப்போ வாழ மாட்டான், அவன் வாழ்றான், வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து செத்துட்டா சாவுரம் தான் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருந்தேன் என்கிட்ட. நான் சொல்லி ஒருத்தர் நல்லா இருக்குன்னு அடுத்த காரணம்லாம் இது இல்லை மேடம். இந்த மாதிரி 2வது வீட்டுல வந்து நல்லா வச்சிருந்தாங்க. நானே ஷாக் ஆனேன்.
வீட்டில் இனிமே இவங்க ஏசி மேம் கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆச்சு start 2 நாளைக்குள்ளார எப்படி நான் நல்லா இல்ல நல்லா எப்படி மேம் கண்டுபிடிக்க முடியும் இவங்க எதுவும் சொல்லாம அட்டன் அதே தான் என்ன பண்றது பேசினாலும் எனக்கும் தெரியலையே. தன பிரச்சனைனே தெரியாம எப்படின்னா நீங்க இப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதுக்கு வந்துக்கிறீங்க? சாமி நான் அவங்க என்ன பண்ணாங்க? எங்களால ஏதாவது ஒரு பிரச்சனையா? உங்களால எனக்கு எங்க எந்த 2 பேருக்கு பிரச்சனையும் ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனை? குழந்தை கேளு, இவனுக்கு வந்து குழந்தை குட்டி வருது, நான் வந்து 4 நாள் ஆகுது, நானும் வந்து 4 நாள் ஆகுது. பாரு, ஒரே கடைசியில எப்படி பிரிஞ்சாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க? இந்த கிழமை நடந்ததுதான் மேம். நான் மருந்து மேம், குடிச்சு சொல்றது கேளு மேம். சான்ஸ் இதான் சாக்கு அடிச்சிச்சின்னு அதை பிடிச்சுக்கிட்டாங்க. குடிச்சிட்டாங்க. அவ்வளவு கூட்டு போனால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உன்னை இன்னும் அணுவணுவா நான் சாவடிக்கும்டா, வாழணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பாய்சனே அவங்க வாயில போயிருக்காரு. நான் உயிருக்கு எதுவும் 5 வருஷம் ஆயிரம் லவ் பண்ணிருக்கேங்க. அப்பா எல்லாம் அப்படி பேசினாலா? பிடிச்சோன்னா இவங்க அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு ஒரு வந்துருவாங்க. டைம் மேம் ஃபுல் என்ன மழை. சொன்னாங்க தெரியும்? அதுவும் நடந்திருக்கு. 2 டைம் குடிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி. சர்பத் சாப்பிடுறது நினைச்சிட்டு பாய்சன் சாப்பிடுறதுன்னா ஒரு நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா உங்க யார் பதில் friend அப்படி சொல்லுவாங்க? சர்பத் சாப்பிடுற மாதிரி நீ மொத்தம் சாப்பிட்டுருக்க நீ. நான் மொத்தத்துல ஏன்னா 2 நாள் நீ செத்து போயிட்ட. அதிகமா சாப்பிட்டு செத்து போயிட்ட. யாருக்குமே சொல்லாம நாளைக்கு அப்பா அம்மா வந்து அடிச்சு யார் என் பையனை கையை கூட்டு வந்து எங்க கல்யாணம் பண்ணாங்க எவன் கேட்க மாட்டாங்களா? அது எதுவுமே ஆகாதா? மனசுல நினைச்சா சரி. பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொல்ல போறேன். ஸ்கூல் மாதிரி ஏறி நில பெஞ்ச் மேல. இது குழந்தை, இது இதை போய் கல்யாணம் பண்ணிருக்கீங்க.